இன்றைக்கி நாம் கேரளாவில் ரொம்பவே ஸ்பெஷலான கலத்தப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நல்ல சாஃப்டாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. குட்டீஸ்க்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செய்கிறதுக்கு கோதுமை மாவு மைதா மாவு தேவையில்லை, அதே போல் அதிகமாக எண்ணெயும் தேவையில்லை. ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. சிலருக்கு எத்தனை முறை இந்த அப்பத்தை செஞ்சாலும் கரெக்டாக அந்த ஸ்ட்ரக்சர் வராது. நான் சொல்கிற இந்த முறைப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டாக கேரளாவில் கிடைக்கிற அதே கலத்தப்பத்தை உங்கள் வீட்லேயும் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தக்ஷி கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சுவையான கலத்தப்பம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு பச்சரிசியை அளந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அரிசியை நல்லா சுத்தமாக அலசி கழுவிக்கோங்க. 2-3 தண்ணி மாற்றி அலசி நல்லா பிசைஞ்சி அதில் இருக்கிற அழுக்கு போகிற வரைக்கும் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. கழுவுனதுக்கு அப்புறமா மறுபடியும் இதோட தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு 6 மணி நேரம் இந்த அரிசியை நல்லா ஊற விட்டுடுங்க. 6 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் 300 கிராம் சர்க்கரையை இடித்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த சர்க்கரையை முழுமையாக கரைச்சிடுங்க. இதுக்கு பாகுபதம்லாம் தேவையில்லை. இந்த சர்க்கரை முழுமையாக கரைஞ்சாலே போதும். கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ உடனேயே நம்ம ஊற வச்சுருந்த அரிசியில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சிட்டு மொத்தத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சோறு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ 1/2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு நல்லா நைஸாக அரைச்சிடுங்க. அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. மொத்த மாவையும் மாற்றினதுமே நம்ம கரைச்சி வச்சுருந்தோம்ல சர்க்கரை, அதை ஒரு அரிப்பில் சேர்த்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இது போல் நல்ல சூடாக இருக்கும்போதே சேர்த்துக்கணும். சேர்த்ததுமே உடனேயே கரண்டி வச்சு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விடுங்க. நீங்கள் கலந்து விடாமல் விட்டுட்டிங்கன்னா அந்த சர்க்கரை தண்ணியோட சூட்லேயே இந்த மாவு வெந்துடும். மாவு வேகக்கூடாது. உடனேயே கட்டி இல்லாமல் நல்லா கலந்துடுங்க. இப்போ இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துடுங்க. சோடா உப்பு சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்துடுங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ அடுப்பில் ஒரு அடிகனமான கடாய் எடுத்து வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்ல சூடானதும் 2-3 சின்ன உள்ளியை இந்த மாதிரி நீல வாக்கில் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த சின்ன உள்ளியை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. இது லைட்டாக வதங்கினதும் இதோட கொஞ்சமாக தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த 2மே நல்லா பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் பொரிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக செவந்து வரணும். இப்போது தீயோட அளவை நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது ரெடி பண்ணி வச்சுருந்த மாவை லைட்டாக ஒரு கரண்டியால் கலந்து விட்டுட்டு அந்த மாவை அப்படியே இந்த கடாயில் சேர்த்துடுங்க. சேர்த்ததும் தீயை நல்லா குறைச்சிடுங்க. இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி நல்லா நுரைச்சி வந்திருக்கும். இது போல் நல்லா நுரைச்சி வந்ததுக்கு அப்புறமா இதை மூடி போட்டுடுங்க. இது போல் கண்ணாடி மூடி இருந்துச்சுன்னா அதை வச்சு மூடிக்கோங்க. அப்போ இது வெந்துருச்சா இல்லையாங்கிறத பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும். இடையிடையாக இந்த மூடியை எடுத்துட்டு அந்த மூடியில் நிறைய தண்ணி தேங்கியிருக்கோம்ல, அந்த தண்ணி எல்லாத்தையுமே இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இல்லைனா ஒரு சுத்தமான துணியால் தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சி எடுத்துட்டு மூடி போட்டு வேக வைங்க. இதை கரெக்டாக ஒரு 20 நிமிஷத்துக்கு தீயை நல்லா குறைச்சி வச்சு வேக வச்சுக்கோங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை திறந்துட்டு ஒரு கத்தியால் குத்தி பாருங்கள். கொஞ்சம் கூட பச்சை மாவு மாதிரி இருக்கக்கூடாது. பச்சை மாவு இல்லை அப்படின்னா இது வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போது அடுப்பை அணைச்சிட்டு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நல்லா ஆற விட்டுடுங்க. நல்லா ஆறிடுச்சுன்னா கையாலேயே எடுக்க ஈஸியாக வரும். இப்போது இந்த அப்பத்தை வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. நல்லா சூடாக ஆறி இருக்கணும். ஆறினதுக்கு அப்புறமா இதை கட் பண்ணுங்கள். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே கடாயிலேருந்து வெளியில் எடுத்துடுவாங்க. பொறுமையாக நல்லா ஆற விட்டு வெளியில் எடுங்க. அப்போ தான் பிஞ்சு போகாமல் வரும். பாருங்கள், அந்த தேன் கொடு மாதிரி இருக்கும். அதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். நல்ல சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் இதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளெல்லாம் வள மாதிரி அந்த தேன் கொடு பார்க்கவே தெரியும்ல அந்த ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி பக்குவம் இருந்தால் மட்டும்தான் கலத்தப்பம் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். இந்த மாதிரி பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் பர்ஃபெக்டாக செய்ய முடியும். இந்த கலத்தப்பம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள்.
அவ்வளோதாங்க, இந்த கலத்தப்பம் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஹைப் பண்ணிவிட்டு நம்மளோட தக்ஷன் ரக்ஷி கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.